ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் பார்ப்போம். லோகஸ் 2311 அவர் வந்து யூனிவர்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோட பிளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள இருப்போம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து யூனிவர்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக். ஏன்னா நீங்கள் ரிலீஜனை நம்பி அது பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அது ஒரு நம்பிக்கை இருக்குது, யூனிவர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. சயின்ஸ் வந்து வேற ஒரு பார்வை கொடுக்குது. நான் சயின்ஸ் சைட்லேருந்து நான் பேச போகிறேன். அதனால் வந்து இது யார் மனசு புண்படுற மாதிரி என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நீங்கள் ரிலீஜன் பிலீவ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா அது யூனிவர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சோ உங்களோட பிலீஃப் தான், அது யாராலையும் மாற்ற முடியாது. இந்த சயின்ஸ் பார்வையிலேருந்து வர்றது அது அவங்களோட பிலீஃபு. இப்போ நம்ம என்னோட ஆடியன்ஸ் வந்து சயின்ஸ் ஆடியன்ஸாக இருக்கிறதுனால வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, இப்போ நம்ம யூனிவர்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு புரிதலே கிடைச்சது. இப்படி தான் வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஹியூமன்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் வாழ வாழ ஆரம்பிச்சிட்டோன்னே வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்தது. நம்மளோட வானத்தை பார்த்த அந்த ஸ்டார்ஸ், சன், அப்புறம் மூன் இதெல்லாம் வந்து ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து வந்து நேச்சரில் இருக்குது அப்படின்னு. ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த ஹைரோகிளிப்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணாங்க இந்த ஸ்டார்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறத அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா 1548 வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அந்த காலத்தில் சயின்டிஸ்ட் இருந்தாங்க. அவர் வந்து ப்ரூனோ அவரோட பேர். அவர் பண்ணது என்னன்னா, அவர் ஒரு பிலாசபி வந்து ஒரு ப்ரொபோஸ் பண்ணாரு. அவர் சொன்னது வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து இன்ஃபைனைட் அப்படின்றது தான் அவர் வந்து சொன்னது. இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான டாபிக் அப்போ. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த கிறிஸ்டியன் ரூலிங், அப்புறம் வந்து ரோமன் எம்பயர் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தியரிஸ் இருந்தது. அவங்களோட கல்ச்சர், லாங்குவேஜ், அப்புறம் வந்து அவங்களோட நம்பிக்கை எல்லாமே இருந்தது. இந்த டைம்ல வந்து நம்ம ப்ரூனோ வந்து யூனிவர்ஸ் வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட பிலீஃப் வந்து அதை வந்து ரொம்ப புண்படுத்துச்சு. ஏன்னா வந்து காட் தான் எல்லாமே கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது தான் பிலீஃப் இருந்தது அப்போ. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்கும்போது அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு வழக்கமாக இருந்தது அப்போ. அதனால வந்து அந்த சர்ச்க்கு எகென்ஸ்டாக பேசுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அது கழிச்சு கலீலியோ வந்தார். கலீலியோ வந்து அந்த நம்பிக்கை என்னன்னா நம்ம சன் வந்து சுத்துது, நம்ம எர்த்து தான் சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. கலீலியோ வந்து அதை மாத்தினாரு. கலீலியோவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஆனா வந்து அவர் வந்து நிறைய போல. ஆனா அவர் வந்து இவர் ப்ரூனோ ப்ரோபோஸ் பண்ணது தான் கரெக்ட்ன்றது கலீலியோ வந்து ஓரளவு சப்போர்ட் பண்ணாரு. ஆனா ப்ரூனோ வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நியூட்டன் வந்தாரு. நியூட்டன் வந்து அழகா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இது வந்து யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. இது வந்து சோலார் சிஸ்டம், சன் தான் சென்டர் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா நியூட்டன் வந்து ஒரு சாமர்த்தியமான ஒரு வேலை பண்ணாரு. நியூட்டன் வந்து என்ன பண்ணாருன்னா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதெல்லாம் கடவுள் தான் படைச்சார் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்ட விட்டாரு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து சரி அவரு ரெப்யூட்டட் சயின்டிஸ்ட் அந்த டைம்ல. அதனால கடவுள் வேற படைச்சிட்டார் அப்படின்னு சொன்னதுனால வந்து என்னாச்சுன்னா, நியூட்டன விட்டாங்க. அதனால நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் வந்து நம்ம இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ அவர் வந்து இந்த லாஸ் ஆஃப் மோஷன் கிரியேட் பண்ணதே வந்து இந்த பிளானட்டரி மோஷன் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான். அவரோட கியூரியாசிட்டி வந்து ஸ்டார் சிஸ்டம் வச்சு தான். இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஸ்டில்லா இருக்கா இல்ல நவுந்து போதா அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி. அவர் வந்து கண்டுபிடிச்சது வந்து இல்ல ஸ்டார்ஸ் வந்து மூவ் ஆகுது, அதுவும் ஒரு மோஷன்ல இருக்கு, நம்ம பார்க்குற எல்லாமே வந்து ஒரு மோஷன்ல இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அவர் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் தான் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத அவர் போட்டு இந்த யூனிவர்ஸ் வந்து இன்ஃபைனைட் தான்றதை அவர் கொஞ்சம் சொலிடிஃபை பண்ணிட்டு போனாரு. ஆனா அவர் சொன்ன ஆர்குமெண்ட் வந்து இது வந்து காட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போனதால வந்து அவரை விட்டு வச்சாங்க. நியூட்டனோட லாஸ் ஆஃப் மோஷன் பத்தி உங்களுக்கு தெரியும்னா, நான் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதை போய் நீங்க பாத்துங்க. இப்ப நியூட்டன் எதுல விட்டு போனார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு. சன் சுத்தி எல்லாமே சுத்துது. அப்புறம் காமெட்ஸ் இருக்கு. அது எங்கிருந்தோ வருது. ஆனா இது எல்லாமே வந்து ஒரு யூனிவர்ஸ். அதான் நம்ம பிளானெட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸ்ல தான் அடங்கியிருக்கு. அதுல ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அவரு அதோட விட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கு மேல அவர் ஸ்கோப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணல. நம்ம 20வது நூற்றாண்டுல தான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருந்தாரு. அவர் பேர் வந்து ஹபிள். அவருக்கு வந்து இந்த அஸ்ட்ரானமினா ரொம்ப பேஷன். அவர் வந்து டெலஸ்கோப் வச்சு சின்ன வயசுலேருந்து ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஸ்டார்ஸை பார்க்குறது என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ அவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஃபஸியா ஒரு ஆப்ஜெக்ட் பார்ப்பாங்க. அந்த ஃபஸியா இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எதர் அது வந்து டஸ்ட்ன்னு அஸ்யூம் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாட்டி அது ஒரு நெபுலா அப்படின்றத அஸ்யூம் பண்ணிப்பாங்க. நெபுலானா என்னன்னா அது ஒரு டஸ்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி. ஸோ ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, அவங்க பார்க்குற அந்த டஸ்ட்டும் அந்த டஸ்ட் மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு கேலக்ஸி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
இப்ப ஹபிளும் அதே ஆப்ஜெக்ட்ட பார்ப்பாரு. அது வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது அது வந்து ரொம்ப டஸ்டியா தான் இருக்கும். அவருக்கு வந்து ஏன்னா அந்த டைம்ல எல்லாரோட பிலீஃபும் வந்து நம்மளுக்கு ஒரே கேலக்ஸி தான் இருக்கு. அது மில்கி வே கேலக்ஸி. அதான் யூனிவர்ஸ் அப்படின்றது தான் வந்து எல்லாம் நம்பியிருந்தாங்க. ஹபிள் வந்து டெலஸ்கோப் வச்சு ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா கேலக்ஸின்னு அவருக்கு தெரியாது. அவரு ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுத்து அப்புறம் அந்த ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஸ்பெக்ட்ரம் அனலைஸ் பண்ணும்போது என்ன பார்த்தாருன்னா, அதுல வர மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ரெட் ஷிஃப்ட்ல இருந்தது. அதாவது என்னன்னா நம்ம ஸ்பெக்ட்ரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வயலட் ஒண்ணு இருக்கும். ஸோ இப்போ வந்து ரெட் வந்து லாங்கர் வேவ் லென்த், அப்புறம் வயலட் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த். இப்போ அவரு கேப்சர் பண்ண எல்லா டேட்டாவும் வந்து எல்லாமே ரெட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதாவது டுவர்ட்ஸ் ரெட். இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத ஏன் ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மள விட்டு போயிடுச்சு அப்படின்னா, அதோட வேவ் லென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதோட வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும். இப்போ இத புரியறதுக்கு ஒரு உதாரணம் நான் தரேன். இப்போ நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து வருது. எங்கிருந்தோ வருது. சரிங்களா? இப்போ வரும்போது அது அது வந்து விசில் அடிச்சுக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த ட்ரெயின் வந்து நம்மள நோக்கி வரும்போது அந்த விசிலோட சவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல நம்ம பக்கத்துல வரும்போது விசில் ரொம்ப ரொம்ப நாய்ஸியா இருக்கும். அதே ட்ரெயின் வந்து நம்மள விட்டுட்டு போயிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த விசிலோட சவுண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். இப்போ இத வந்து நீங்க வந்து ஸ்பெக்ட்ரம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே விஷயம் ஒரே விசில் தான். ஆனா இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்மள நோக்கி வந்தது. அப்புறம் இந்த ட்ரெயின் வந்து நம்மள விட்டு போகுது. நம்மள நோக்கி வரும்போது அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து என்னன்னா கம்ப்ரஸ் ஆயிடும். கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த். அப்போ அது வந்து ரெட்‌க்கு இந்த சைடு இருக்கும். அதாவது அந்த ப்ளூ ஏரியா அந்த சைடுல இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி. அதனால நம்மளுக்கு வந்து நல்லாவே கேட்கும். அது வந்து ரொம்ப ஷார்ட்டர் வேவ் லென்த் அது. இப்போ ட்ரெயின் வந்து நம்மள விட்டு போயிடுச்சு, போயிட்டே இருக்கு அப்படின்னு வந்ததுன்னா, அதனோட விசிலோட சவுண்ட் வந்து நம்மள விட்டு போயிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, அது வந்து லாங்கர் வேவ் லென்த். லாங்கர் வேவ் லென்த் இருந்ததுன்னா, அந்த வேவ் லென்த் வந்து ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்து கேட்கும். ஸோ இதுதான் வந்து பினாமினா. இத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்மள விட்டு போயிட்டே இருந்தது அப்படின்னா, அதனோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ஸ்பெக்ட்ரம் வந்து ரெட் ஷிஃப்ட்ல இருக்கும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குன்னா, அதனோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இந்த ப்ளூ ஷிஃப்ட் இருக்கும். இதுதான் வந்து ஒரு இத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ ஹபிள் வந்து நம்ம ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி உள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்த்தா, அது வந்து எல்லாமே ரெட் ஷிஃப்ட்டா இருந்தது. இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேவ் லென்த் கிடைச்சது அப்படின்னா, உங்களால வந்து டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்ண முடியும் ஃபார்முலா வச்சு. ஹபிள் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்ணாரு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. இப்போ அவருக்கு வந்து ரொம்ப பசிலா போயிடுச்சு. 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டஸ்ட் தான் இருக்குமா? அப்படின்னு வந்து அவர் கேள்வி கேட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கன்க்ளூசிவா என்ன ரீச் ஆனாரு அப்படின்னா, அது வந்து ஒரு கேலக்ஸி. நம்ம மில்கி வே மாரி அது இன்னொரு கேலக்ஸி. அது வந்து ஸ்பைரல் கேலக்ஸி அப்படிங்கிறத அது வந்து கன்க்ளூட் பண்ணாரு. ஸோ இதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ்ன்றது நம்ம மில்கி வே தாண்டி இருக்கு அப்படின்றது அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்ச டைம். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து என்னன்னா டஸ்ட்டா இருந்தது. ஸ்பைரலா கூட இருந்த மாரி அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. பழைய அந்த முன்னாடி அந்த பீப்பிள்லாம். ஆனா எல்லாருமே வந்து அது கேலக்ஸி அந்த மாரி தாட்டே கிடையாது. நம்ம எல்லாமே ஒரே யூனிவர்ஸ்ல தான் இருக்கோம் அப்படின்ற தாட்ல இருந்தது தான் வந்து உண்மை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹபிள் தான் வந்து இல்ல நம்மள மாரி இன்னொரு கேலக்ஸி வந்து நம்மள விட்டுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத தான் கண்டுபிடிச்சாரு. ஏன்னா 2.5 மில்லியன் இயர்ஸ் தாண்டி இருக்கு. லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கு. ஆனா ரெட் ஷிஃப்ட்ல இருக்கிறதுனால அது நம்மள விட்டுட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் கன்க்ளூட் பண்ணாரு. இப்போ அவரு பப்ளிஷ் பண்ண பேப்பர் வந்து ரொம்ப ஒரு மாரி சுனாமி மாரி எல்லாரும் ஒரு மாரி எர்த்குவேக் ஈவென்ட் மாரி ஆயிடுச்சு. என்னன்னா இன்னொரு கேலக்ஸி இருக்கா? நம்ம 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 கூட இன்னொரு கம்பேனியன் இருக்கு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கேலக்ஸி கண்டுபிடிச்சதுனால எல்லாருக்கும் என்ன கியூரியாசிட்டினா இப்போ பல கேலக்ஸி இருக்கும் அப்படின்றது நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே டெலஸ்கோப் வச்சுட்டு பார்க்கும்போது எங்கெங்க வந்து டஸ்ட்டா இருக்கோ அதெல்லாம் வந்து கேலக்ஸிஸ் அப்படின்ற மாரி வந்து வந்துச்சு. பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்துன்னா, சரி நம்ம 1 தான் நெனச்சிருந்தோம் கேலக்ஸி. இப்போ 1க்கு மேல இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இதெல்லாம் நம்மள விட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளும் டிராவல் ஆயிட்டு இருக்கோம் தான் அதுல வந்து அர்த்தம். ஸோ நம்மள தாண்டி ஒரு கேலக்ஸி போகுதுன்னா, நம்மளும் வந்து ஒரு அந்த பாத்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அசம்ப்ஷன். இது வந்து எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு ரப்பர் பேண்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு மார்க் போட்டுருக்கீங்க எங்கேயாவது. அதே மாரி 2, 3 மார்க் வந்து ஒரு ரப்பர் பேண்ட்ல போட்டுக்கங்க. இப்போ ரப்பர் பேண்ட் என்ன பண்றோம்னா, கை வச்சு இப்படி வந்து ஸ்ட்ரெச் பண்றோம் ரப்பர் பேண்ட. ஸ்ட்ரெச் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எங்க மார்க் போட்டிருக்கீங்களோ, அந்த 2 மார்க் நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இவங்களோட தியரி வந்து இதே தான். இப்போ என்னன்னா, நம்ம வந்து ஒரு மார்க் போட்டது வந்து மில்கி வே கேலக்ஸின்னு வச்சுக்கலாம். இன்னொரு மார்க் போட்டது வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது, அந்த 2 பாயிண்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆனா நம்மள தாண்டி அதாவது நம்மள விட்டுட்டு ஒண்ணு போவும். நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற மார்க் நம்மள விட்டுட்டு போகும். ஸோ அப்பன்னா எல்லாமே நம்மள விட்டுட்டு போகுது. ஆனா நம்ம அதுக்குள்ளார இருக்கிறனால தான் நம்ம விட்டுட்டு போற மாரி இருக்கும். ஆனா பின்னாடி இருக்கிற கேலக்ஸிலாம் அதுக்கு நம்ம விட்டுட்டு போறோம். ஸோ அந்த மாரி வந்து பாஸ்டுலேட் பண்ணாங்க தியரிய. அப்பனா எல்லாமே கன்க்ளூட் பண்ணது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே விட்டுட்டு போகுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு ரீச் பண்ணாங்க. அப்பதான் வந்து பிக் பேங் தியரி அப்படின்றது ஒண்ணு வந்து இவால்வ் ஆச்சு. இந்த சயன்ஸ் கம்யூனிட்டில இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா, ஏதோ ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டின் இருந்ததுன்னா, அந்த ஆன்ஸர் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. அந்த ஆன்ஸர கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தியரிய ஒண்ணு ப்ரொபோஸ் பண்ணுவாங்க.
தியரியை ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. இப்போ மில்கி வே இருக்கு, ஆண்ட்ரோமேடா இருக்கு, அந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்கு. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற அந்த கொஸ்டின் கேட்டு ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்ணது தான் பிக் பேங் தியரி. அப்போ ஏதோ ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சு எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு ஹபுல் வந்து அது பேர் வைப்பாரு. நம்மளாம் இருக்குது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ல அப்படின்னு. சரி, இப்போ வந்து நம்ம இப்படி இதே மாதிரி கம்ப்யூட்டிங் தியரிஸும் வந்து நிறைய இருக்கு. பிக் பேங் தியரி வந்து ஒன்று, இன்னும் பல தியரிஸும் இருக்கு. சரி, நம்ம இப்போ வந்து பிக் பேங் தியரியில தான் எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு பிக் பேங் தியரினா என்ன அதை பத்தி கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். பிக் பேங் தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு சிங்கிள் டாட்டா தான் இருந்தது. அந்த டாட் வந்து ஒரு எனர்ஜி எக்ஸ்ப்ளோஷன்ல வெடிச்சதுல மீதி எல்லாமே கிரியேட் ஆச்சு, சோலார் சிஸ்டம் எல்லாமே அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் நம்புறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனாலஜி வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சாக்கர் பால் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கலாம். இந்த சாக்கர் பால் வந்து என்னால ஈஸியா தூக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் சைஸ்ல வந்து நீங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் கொண்டாடுறீங்க. அது ஃபுல்லா இரும்புல பண்ணதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வால்யூம் என்னவோ சேம் தான். ஆனா அந்த இரும்புல பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும். ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஸோ இன்னொரு இதே சைஸ்ல வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கொண்டாடுறீங்க. அது ஃபுல்லா வந்து எனர்ஜி பேக் ஆயிருக்கு. அது வந்து யுரேனியம் ஆட்டம்ஸ் வச்சு எல்லாமே ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் மாரி உள்ள நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. ஆனா அந்த ஆப்ஜெக்ட்டோட சைஸ் வந்து அதே தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா பெரிய எஃபெக்ட்டா இருக்கும். ஸோ ஆனா சைஸ் வந்து சேம் தான். இப்போ பிக் பேங் தியரில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு சின்ன டாட்ல இருந்து ஆரம்பிச்சது. ஆனா அந்த டாட்ல இருக்கிற எனர்ஜி வந்து இப்ப இருக்கிற எல்லா சோலார் சிஸ்டம் எல்லாமே, அதாவது எத்தனை யூனிவர்ஸ் இருக்கோ, எத்தனை கேலக்ஸிஸ் இருக்கோ, எல்லாமே தூக்கி அந்த ஒரு டாட்டுக்குள்ள மடக்கி உள்ள போட்டீங்கன்னா, அந்த எனர்ஜி எல்லாம் ஃபுல்லா பேக்டா இருக்கு. அந்த எனர்ஜி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து வெடிச்சதுனால என்னாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கேலக்ஸிஸ், சோலார் சிஸ்டம் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு. அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து எல்லாமே வந்து கொலைட் ஆயி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தான் பிக் பேங் தியரி. இதுக்கு தான் வந்து என்னன்னா, இந்த கேலக்ஸிஸ் எல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தாண்டி போயிட்டு இருக்கு. ஏன்னா, அது வெடிச்சது வந்து ஒரு டைரக்ஷன்ல வெடிச்சதுனால வந்து எல்லாமே எல்லாமே போயிட்டு இருக்கு. அது மாரி ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த போகும்போது அதனோட ஹீட் இன்டென்சிட்டினால, ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்போனென்ஷியல் எனர்ஜி ரிலீஸ் ஆனதுனால வந்து மத்த இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆயி ஒண்ணு ஒண்ணு ஆட்டம்ஸ்லேருந்து கேலக்ஸிலேருந்து எல்லாமே ஃபார்ம் ஆயி நம்ம வந்து இப்போ சோலார் சிஸ்டம் வரைக்கும் வந்தாச்சு அப்படிங்கிறது தான் வந்து பிக் பேங் தியரி. இந்த எனர்ஜி டென்சிட்டி உள்ள ஒரு சிங்கிள் பாயிண்ட்ட தான் வந்து நம்ம சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம கால் பண்றோம். அந்த சிங்குலாரிட்டி ப்ராசஸ் வந்து ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அத வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். எப்படி ஒரு டாட் வந்து வெடிக்கிறதுனால நம்ம இவ்ளோ சோலார் சிஸ்டம் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அதுதான் வந்து எவல்யூஷன் அப்படின்னு வந்து அந்த கேட்டகரில வந்து நம்ம கொண்டாடுறோம். இதுக்கு ஒரு மெத்தடும் இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டாட்ல இருந்து வெடிச்சது வந்து எல்லாமே வந்து எனர்ஜி தான். எனர்ஜினா என்னன்னா பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்ம இப்ப பார்க்குற எல்லா பார்ட்டிகல்ஸும் தான் முதல்ல இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குவார்க்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து லெப்டான்ஸ் இருந்தது. ஸோ இந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எனர்ஜி ரிலீஸா மேசிவா ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த டைம்ல அது வெடிச்சது வந்து ஃபுல் இன்டென்ஸ் ஹீட்டா இருந்தது. அதனால வந்து அந்த குவார்க்ஸ் வந்து அப்படியே தான் இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் கூல் ஆனோனே குவார்க்ஸ் வந்து ஒண்ணுக்குள்ள சேர்ந்து புரோட்டான்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் நியூட்ரான்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் சேர்ந்து அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகி அப்புறம் எலக்ட்ரான் வந்து கம்பைன் ஆகி, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு நைட்ல நடக்கல. ஸோ இதெல்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா நடந்து ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகி, அதுல ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஃபார்ம் ஆனது வந்து ஹீலியம் ஆட்டம். ஹீலியம் ஆட்டம் ஃபார்ம் ஆயிட்ட உடனே அடுத்து ஃபார்ம் ஆனது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ இந்த 2 ஆட்டம் வச்சு மத்த ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஆட்டம்ஸ் நிறைய வந்துட்ட உடனே என்னாச்சுன்னா, அது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. மெட்டல்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆரம்பிச்சது. இது எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உலகம் மாரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெரிய ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் அது வந்து ஒரு கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாரி இந்த ப்ராசஸ் வந்து ஒரு கன்டினியூஷனா போயிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்ம கேட்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற கேலக்ஸி வந்து ஃபார்ம் ஆயி எல்லாம் மெச்சூரான கேலக்ஸி மில்கி வே, அப்புறம் ஆண்ட்ரோமேடா. ஆனா இப்போ நம்ம ஹபிள் டெலஸ்கோப்னு ஒண்ணு அனுப்பிச்சாங்க. அது ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கு. அந்த ஹபிள் டெலஸ்கோப்ல போய் நம்ம பாயிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற கேலக்ஸி வந்து இருக்கு. இன்னும் வந்து பார்ஷியலி ஃபார்ம்டு, புரோக்கன் ஸ்டார்ஸ், அப்புறம் வந்து டெட் ஸ்டார், இந்த மாதிரி நிறைய வந்து இன்னும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. சிலதெல்லாம் வந்து இன்னும் அந்த வெடிச்ச ஸ்டேட்ல இன்னும் இன்னும் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்துன்னா, நம்ம வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு. இப்ப இத எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ எர்த் வந்து ரொம்ப ரிசோர்ஸ் ரிச் பிளானட்டா இருக்கு. ஆனா நீங்க மார்ஸ பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து நம்ம சொல்லலாம், எர்த்தும் ஒரு டைம்ல மார்ஸ் மாரி தான் இருந்தது. ஆனா நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனதால நம்ம ஆக்ஸிஜன் எல்லாமே வந்து ஹியூமன்ஸ் செட்டில்மென்ட்லாம் வந்தாச்சு. ஆனா நம்ம மார்ஸ் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, எர்த் வந்து ஒரு பாயிண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாரி நீங்க மூன் பார்த்தா கூட தெரியும். நம்ம மூன் வந்து நம்ம பக்கத்துல தான் இருக்கு. எர்த்ல இருந்து ஒரு துண்டு போனது தான் வந்து மூன். இப்ப வந்து அதே ஸ்டேட்ல தான் எர்த் வந்து இருந்தது. இப்ப மூன்ல வந்து எதுவுமே கிடையாது. அங்க நம்ம செட்டில் ஆக முடியாது. அத பார்க்கும்போது நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதே தான் வந்து நம்ம டைம் வச்சு நம்ம பேக்வர்ட் போய் பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா,
13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது அது வரைக்கும் தான் வந்து ஹபிள் டெலஸ்கோப் வந்து பார்க்க முடிஞ்சது. அந்த 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பிக் பேங் ஆரம்பிச்சு அந்த இன்ஃபேன்ட் ஸ்டார்ஸ், இன்ஃபேன்ட் கேலக்ஸி இதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்போ வந்து நம்ம இருக்கிறது கொஞ்சம் மெச்சூர்டான கேலக்சிஸ், எல்லாம் ஃபுல்லி ஃபார்ம்டு கேலக்சிஸ். அப்புறம் இன்னும் நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அதெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேலக்சிஸ் வந்து இருக்கு. அப்படின்னா நம்ம ஆரம்பிச்ச பாயிண்ட் வந்து ஒரு எனர்ஜி டென்ஸ் உள்ள ஒரு பார்ட்டிகல், அதுதான் வெடிச்சு பிக் பேங் தியரி அப்படி சொல்லி இப்போ சயின்ஸ் கமிட்டி எல்லாம் வந்து நம்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது புக்கெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து படிக்க வச்சுட்டாங்க. ஆனா இந்த கதை வந்து 2020ஸ்ல வந்து மாற ஆரம்பிச்சது. இவ்வளோ சயின்ஸ் இவால்வ் ஆகியும் ஒரு லிமிடேஷன் இருந்துகிட்டே இருந்தது. என்னன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து விசிபிள் லைட் வச்சு தான் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அந்த விசிபிள் லைட் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி நம்ம டெலஸ்கோப்ல வந்து ஹிட் ஆகிற வரைக்கும் வந்து அதோட டைம் கால்குலேஷன் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு. அதனால தான் வந்து பிக் பேங் வந்து 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுன்றது ஒரு மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கே தெரியும் சயின்டிஃபிக் டேட்டா வச்சு நம்மளுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம வந்து விசிபிள் லைட் செக்ஷன் ஒன்று இருக்கு, இன்ஃப்ராரெட் இருக்கு, அல்ட்ரா வயலட் இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம தாண்டி போயிட்டு இருந்ததுன்னா அது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம்ல தான் விழும் அப்படின்னு. சரி, இப்போ இன்ஃப்ராரெட் வச்சு நம்ம டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் சொல்லி இப்போ புதுசாக ஒரு டெலஸ்கோப் அனுப்பிச்சாங்க, அது மேனுஃபேக்சர் பண்ணி. அது வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிவாங்க. அது ஃபுல்லாக இன்ஃப்ராரெட் பேஸ் பண்ணி. இன்னொன்று வந்து அது இன்னும் பெரிய டெலஸ்கோப் வேறு. ஸோ இப்போ அந்த டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பிக் பேங் வந்து 13 இயர்ஸ் வரைக்கும் தான், நம்ம பில்லியன் இயர்ஸ் வரைக்கும் தான் ஆரம்பிச்சது நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த டெலஸ்கோப் வந்து அந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம் வச்சு அதுக்கு முன்னாடியும் கேலக்சிஸ் இருக்கு, அந்த டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடியும் கேலக்சிஸ் வந்து இருக்கு, அதுவும் அந்த கேலக்சிஸ் வந்து மெச்சூர்டா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கு. அப்படின்னா நம்ம சயின்ஸ் புக்ஸ் எல்லாமே வந்து இப்போ மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா நம்ம வந்து யூனிவர்ஸோட ஸ்டார்டே வந்து 13.8 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு வந்து போட்டாங்க. இப்போ ஆனா இதுக்கு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து அந்த டைம் ஃப்ரேம்ல இன்னும் பெரிய கேலக்சிஸ் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால வந்து அப்பனா அந்த டைம் ஸ்கேலை வந்து நம்ம தூக்கி பின்னாடி போடணும். இன்னும் அதை ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து கன்ஃபார்மா வந்து எங்க அந்த டைமை தூக்கி பின்னாடி போறது அப்படின்றது முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சயின்ஸ் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராவிட்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிராவிட்டியோட டெஃபினேஷன் நியூட்டன் வச்சு போனது 400 இயர்ஸ் வரைக்கும் இருந்தது. அப்புறம் ஐன்ஸ்டீன் வந்து அந்த கிராவிட்டியோட டெஃபினேஷனை மாற்றினாரு. ஸோ சயின்ஸ் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இவால்வ் ஆகி நம்மளோட புரிதல் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எக்ஸ்பெக்டட் தான். அப்படின்னா இப்போ கன்க்ளூசிவா வந்து பிக் பேங் தியரி வந்து உண்மை கிடையாது அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். பிக் பேங் தியரி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பாதி தான். இதுக்கு மேல இன்னொரு செக்ஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம போயிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து சயின்ஸோட ஆர்குமெண்ட்டும் அப்புறம் ரிலிஜனோட ஆர்குமெண்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அதுக்குள்ளார போக தேவையில்ல. ஆனால் இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வருஷம் கழிச்சு வந்து யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேற ஆன்சர் தான் கிடைக்கும். 200 இயர்ஸ் கழிச்சு வந்து கேட்டோம் அப்படின்னா வேற ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறது வந்து இப்போ கண்டுபிடிக்கிற டேட்டா வச்சு தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்ற அசம்ஷன் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற டேட்டா வச்சு நம்ம நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ப்ரொசீட் பண்ணிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குவாண்டம் வேர்ல்டு கால்குலேஷன் எல்லாமே வந்து நம்மளோட இப்போ இருக்கிற புரிதல் வச்சு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி வர ஜென்ரேஷன் வந்து வேற ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போ அதனோட சேஞ்சஸும் நம்ம வந்து இமீடியட்டாக பார்க்க முடியும். சரி, என்னோட வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.